ஸோ இதில் வந்து 1 2 3 1 2 3 அப்புறம் 1 2 3 அப்புறம் 2 4 6 அப்புறம் 2 5 14 அப்புறம் 1 2 3 அப்புறம் 1 3 5 அப்புறம் 10 12 20 அப்புறம் 3 5 7 அப்புறம் 5 10 15. ஸோ இப்படி போட்டதுக்கப்புறம் ஸ்டெப் நம்பர் 1 வந்து அப்போ வந்து இது ப்ளஸ் 4m. ஓகே, ஸோ 4 so this plus this into this plus this. இங்கே பண்ணிடுறேன் 6. this இது 6. ஸோ அப்போ வந்து இந்த இதானே ஸ்ரீதேவி எக்ஸ்பெக்டட் டைம். இது எக்ஸ்பெக்டட் டைம். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து பி மைனஸ் ஏன்றது வந்து மோஸ்ட் லைக்லி மைனஸ் ஆப்டிமிஸ்டிக். கரெக்டா? ஓ, அப்போ this minus this, pessimistic minus optimistic. ஓகே, அப்போ 6 this divided by 6. ஸோ அதுக்கப்புறம் வந்து this into this. கரெக்டா? ஹோல் ஸ்கொயர். இதான் வேரியன்ஸ். ஓகே, நான் வந்து இந்த மாதிரி போட்டுருவோம். இப்போ இந்த டிராயிங் போடும்போது ஸோ இந்த டிராயிங்ல வந்து ஃபர்ஸ்ட் ஏக்கு முன்னாடி ஒன்றும் கிடையாது. நோடு 1லேருந்து ஆரம்பிக்கிறோம். கரெக்டா? பியை பொறுத்த வரைக்கும் ஏ முன்னாடி இருக்கும், அதனால பி இங்க போட்டிருக்காங்க, ஏ முன்னாடி இருக்கு. சியை பொறுத்த வரைக்கும் ஏ முன்னாடி இருக்கணும், ஸோ சியை பொறுத்த வரைக்கும் ஏ முன்னாடி இருக்கு. டியை பொறுத்த வரைக்கும் ஏ இருக்கணும், அதனால இது மூணுமே ப்ரெடிசஸர் வந்து ஏ தான். கரெக்ட்? ஏ ஏ ஏ. அதனால 1 2 அப்புறம் 3 அப்புறம் 4, ஃபோர்த் ஒன். இ வந்து சி அண்ட் டி வந்து டிபெண்டன்சி வந்து சியும் இருக்கணும்னு சொல்றாங்க, டியும் இருக்கணும்னு சொல்றாங்க. இது வந்து டம்மி. கரெக்டா? டம்மி. இந்த லைன் இஸ் டம்மி, they are connecting it, so C and dummy, so E is getting connected. அதுக்கப்புறம் வந்து F வந்து D க்கு வந்து இதனால F இங்க, so because D is the predecessor. For G க்கு வந்து predecessor, E is the predecessor. அப்புறம் வந்து G க்கு வந்து H வந்து predecessor, sorry H க்கு வந்து G அதனால next முன்னாடி, and then H க்கு I க்கு வந்து H predecessor, so அப்படியே எடுத்துக்கிறோம். B and I வந்து predecessor, அப்போ B I வந்து A க்கு predecessor.
அப்போ இப்போ வந்து B and I வந்து J க்கு predecessor. Okay, fine. அப்போ இங்க வந்து 8, 9 continuity node வந்துருது. So diagram இது. இப்போ இதுல வந்து வேரியன்ஸ் வரைக்கும் போட்டுட்டாங்க. இப்போ நான் சும்மா எக்ஸ்பெக்டட் டைம் போட்டுறேன். ஸோ இது 2 இல்ல A இங்க வந்து 0 கரெக்டா? A 0 தானே ஸ்டார்ட் ஆகுதுல்ல? எக்ஸ்பெக்டட் டைம். ஸோ ஏக்கு 2, பிக்கு 2, அப்புறம் சிக்கு எவ்வளோ வருது? 2, டிக்கு 4, அப்புறம் இந்த 12 வந்து ஈக்கா? ஈக்கு வந்து 6ஆ? 12 இல்ல? ஓ சாரி 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 6, ஈக்கு 6, அதுக்கப்புறம் இதுக்கு 2, 3, எஃப்க்கு 2, ஐ என்ன? ஜே 10. ஸோ இப்போ வந்து நம்ம ஆரம்பிக்கும் போது ஏவோடதுக்கு வந்து எப்பவுமே இது கிடையாது, அதனால வந்து 0 கரெக்டா? ஏர்லி ஸ்டார்ட் டைம். அப்போ ஏல இருந்து பி பில இருந்து பண்ணும்போது இங்க தானே 2 போடணும் ஸ்ரீதேவி. 0 plus 2 2. ஓகேவா? ஸோ தென் சிக்கு வந்து சிக்கும் வந்து 2 இங்க 4. ம் இது வந்து ஆமா. ம் 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 சிக்கும் ஆனா ஸ்ரீதேவி சிக்கு இங்க 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஆமா ஸ்ரீதேவி கரெக்ட். ஏன்னா 3 நோடு பிரியறது இல்ல, அதுக்கு ஏ மட்டும் தானே பிடிச்சு சார். அப்ப இங்க 2 தானே வரும் சிக்கு. அப்போ டிக்கும் 2 தான்ல கரெக்டா? 0 plus 2 2 இல்ல இங்க EST ஆமா. ஆமா அது டைம் எக்ஸ்பெக்டட். இதுவா? இது சொல்றீங்களா இல்ல இது சொல்றீங்களா? இதுவா? இல்லடா EST இது 0 இல்ல? இதுவா? 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 அது வந்து அஹ், ஆமா பியோடது, பியோட EST. ஆமா
கரெக்ட். ஓகே. ஒரு நிமிஷம். ஓகே. இப்போ நம்ம எக்ஸ்பெக்டட் டைம் போட்டோம். இப்போ எப்படி ப்ரொசீட் பண்ணலாம்? ஓகே. ஆ. ஏக்கு டியூரேஷன் 2 2. ஓகே. இது இஎஸ்டி சொல்றீங்களா? ஆ. டியூரேஷன்ன்றது இங்க என்ன இது இந்த காலத்துல எங்க டியூரேஷன்னு எப்படி ஃபிட் பண்ணுவோம்? ஓ, இது ஃபுல்லா போட்டுறணும். ஓகே, ஃபைன். ம். ஓகே. 4ஆ? 6. ஆ. இதுவா? 4ஆ? எப்படி 2 + 2வா? டியோட வேல்யூ 4ஆ? ஓ. ம். ஆ, ஆ, ஆ. எது 6 + 6 12 5th நாடா? கனமா எனக்கு இப்போ என்ன டவுட்னா, இப்போ நீங்க இஎஸ்டின்னு சொல்றது டியூரேஷன் சொல்றது வேற, இஎஸ்டின்னு சொல்றது வேறயா? இல்ல ரெண்டுமே ஒண்ணா? ஓ. ஆ. இல்ல நான் எதுவுமே நினைக்கல ஸ்ரீதேவி. நான் இப்போ நீங்க எப்படி சொல்றீங்களோ ஜஸ்ட் ஐ எம் ஃபாலோயிங் இட் அப். பட் ஆனா டியூரேஷன் போட்டுட்டு இஎஸ்டி போடலாம்னு சொன்னனால எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். எது இஎஸ்டி, எது டியூரேஷன்? எது டியூரேஷன் நீங்க? ஆ. ஓகே, அப்பனா ஓகே. போடுறோம்ல, அப்பனா ஓகே, ஃபைன். யூஎஸ்டி கால்குலேஷனா எனக்கு புரிஞ்சுது. பட் ஆனா இது டியூரேஷன் போட்டு இஎஸ்டி போடுறோம்னு சொல்லும்போது தான் எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஓகே, அப்பனா ஃபைன் கண்ணா. ஓகே. இப்போ எப்படி பண்ணலாம் நம்ம? ஆ. ஆமா, கரெக்ட். ஜிக்கு வந்து 12.
ம். ம். கரெக்ட். 6 plus 6. ஆ. 15 plus 13 வந்து 25. ஆ 28. 33. இங்க வந்து ஒண்ணு மாறும்ல. இதுவும் வரும், டிபெண்டன்சி இதுவும் வரும் ஜேக்கு. இப்ப ஹையஸ்ட் ஆஃப் இது என்னன்னு பார்க்கணும். இப்போ இங்க வந்து ஏக்கு இஎஸ்டி 0 கரெக்டா முன்னாடி, பிக்கு இஎஸ்டி 2 முன்னாடி, சிக்கு இஎஸ்டி 2, சிக்கு இஎஸ்டி 2ன்றது 0 plus 2 2 கரெக்டா? ம். எனக்கு ம். 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 அப்ப இது 2 தப்பா போட்டிருக்கேன். ஓ ஆமா 0 plus 2 2 கரெக்ட். ஓகே புரியுது. 6 எப்படின்னா 2 ஆ 2 plus 4 ஆ values கரெக்ட். சூப்பர். அதுக்கப்புறம் வந்து 6 எஃபோட இதுவுமே 6. ஆ இது எக்ஸ்பெக்டட் டைம். நான் ரெட்ல போடுறது இஎஸ்டின்னு வச்சுக்கிறேன். 6. ஏன் எஃபோர்டுது வந்து 6ன்னா ஓகே ஒன்னு வந்து ஏ பிளஸ் பி இதுக்கு, இன்னொன்னு வந்து இது இல்ல. டி ஒன்னா. ஓகே 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 புரியுது. எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் அதை நோட்ஸ்ல எழுதிடுறேன். ஓகே அதுக்கப்புறம் வந்து எஃப் முடிஞ்சிருச்சு. ஜிக்கு தான் வந்து 12. 12. ஹெச்சோடது வந்து 15, ஐயோடது 28, ஜேயோடது வந்து 33. ஓகே ரைட். ஓகே சூப்பர். இப்போ இந்த எல்எஃப்டி ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆ ஒரு நிமிஷம். ஆமா இப்போ 43 நிமிஷம் வேற கலர் போட்டுக்கிறேன். பிளாக். இது அதாவது 43 வந்து எல்எஃப்டி கரெக்டா? ஸோ லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் வந்து 43. அப்போ அப்புறம் இங்க வந்து இது அதாவது ஜேக்கு தானே இது, ஜேக்கு வந்து 43.
ஜேக்கு 43. அப்புறம் ஜே விட்டானாக்கா ஐக்கு அப்படியே -10 பண்ணோம். அப்பனா வந்து ஐக்கு வந்து 33. அதுக்கப்புறம் ஐக்கு அப்புறம் அது ஹெச்சுக்கு வந்து 33 ப்ளஸ் ஒரு 5 வந்து 28 கரெக்டா? அதுக்கப்புறம் ஜிக்கு வந்து 28 28 -15 கரெக்டா? 13 வரும். இல்ல 28 -13 சாரி சாரி. ஜி அதுக்கப்புறம் வந்து 28 -13 அதுக்கப்புறம் 13 15 வந்துருச்சு. அப்புறம் 15க்கு அப்புறம் எப்படி ஸ்ரீதேவி நம்ம ஜிக்கு அப்புறம் எஃப் எஃப்க்கு வந்து எஃப்க்கு என்ன 43ன்னு போட்டிருக்காங்க. எனக்கு கேக்குறது 15க்கு அப்புறம் எப்படி மைனஸ் பண்றது ஸ்ரீதேவி? இப்ப இது வரைக்கும் போட்டேன். ஜி 15 போட்டேன். ஆனா இங்க 43ன்னு இருக்கே ஸ்ரீதேவி எஃப்க்கு. ஓகே ஓகே. ஜி இப்ப நான் போடுறது வந்து ஈக்கு கரெக்டா? ஈக்கு வந்து 15 மைனஸ் 3 வந்து 12. அப்புறம் 6 டி 12 மைனஸ் டிக்கு 6. தேர்ட் நாட். ஓகே. விச் இஸ் நியரிங் டி கரெக்டா? ஆ அங்கேருந்து பிரியறதுல கரெக்ட். ஏன்னா டம்மிக்கு 0 வேல்யூனால. ஓகே. அப்ப வந்து இங்க எப்படி வரும்னா 43 -2 இன்னொன்னு என்ன சொன்னீங்க? அப்ப 6 -4 தான் எடுத்துக்கணுமோ? எதுக்கு இந்த என்ன 43 பி நோடுக்கு 43ன்றது எப்படி வந்திருக்கும்? ஓகே அப்ப அது ஓகே. ஆ
ஓகே. ஸோ பிக்கு வந்து இப்போ 43ன்றது பியோட கரெக்ட். பிக்கு இங்க 43ன்றது எப்படி போட்டிருக்காங்க? ஆ ஆ ஓகே 2. ஓகே. ஸோ எல்எஃப்டி வந்து ஏயோடது வந்து 2. அப்போ பியோடது வந்து 43 முடியிற இடம். அதுக்கப்புறம் சியோட முடியிற இடம் வந்து சியோட முடியிற 6. 6. டியோட முடியிற இடம் வந்து டியோட முடியிற இடம் வந்து 6. கரெக்ட். அப்புறம் ஈயோட முடியிற இடம் வந்து 12. எஃபோட முடியிற இடம் வந்து கடைசி 43. அப்புறம் ஜியோட முடியிற இடம் வந்து ஜியோட முடியிற இடம் வந்து 15. ஹெச்சோட முடியிற இடம் 28. ஐயோட முடியிற இடம் வந்து 33. ஜேயோட முடியிற வந்து 43. ஓகே. இத 6 பிளஸ் அதாவது 6 பிளஸ் 6 12. 6 பிளஸ் 2 8. 12 பிளஸ் 3 15. 15 பிளஸ் 13 28. அதே மாதிரி 12 மைனஸ் 6 வந்து 6. 43 மைனஸ் 2 வந்து 41. 15 மைனஸ் 3 12. 28 மைனஸ் 13 15. 33 மைனஸ் 5 28. 43 மைனஸ் 10 வந்து 10. ஸோ எங்க அதாவது எல்எஃப்டி அப்படின்றது வந்து எந்த இடத்துல முடியறதோ 43 மைனஸ் 10 ஆ 33 கரெக்ட். ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் கண்ணா. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு டோட்டல் ஃப்ளோட்டுன்றது வந்து எனி இஎஃப்டி மைனஸ் எல்எஃப்டி ஆர் எல்எஸ்டி மைனஸ் இஎஸ்டி கரெக்டா? ஸோ 6 மைனஸ் 6 எல்எஃப்டி மைனஸ் இஎஃப்டி இல்ல எல்எஸ்டி மைனஸ் இஎஸ்டி. ஸோ 43 minus 8, 15 minus 15, 28 minus 28, 33 minus 33, 43 minus 43. இன்னொரு செக் வந்து 6 minus 6 0, 41 minus 6 35, 12 minus 12 0, 15 minus 15 0, 28 minus 28 0, 33 minus 33 0. சூப்பர். இப்போ அந்த கிரிட்டிக்கல் பாத்துன்றது வந்து இந்த இதுலேருந்து நம்ம பார்த்தோம்னா நீங்க சொன்ன மாதிரி 1 2 3 5 6 7 8 9. 1 2 1 2 4 1 2 4 9 அப்புறம் 1 2 4 3 5 6 7 8 இல்லையா? ஆனா டம்மி கனெக்ட் ஆனதும் வருமா ஸ்ரீதேவி? டம்மி நம்ம லூப்ல இன்டர்மீடியட் அதை நம்ம கிரிட்டிக்கல் பாத்ல எடுத்துப்போமான்னு எடுத்துக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். சரி ஓகே. இப்போ 3 வேக்கான கரெக்ட். இப்போ இந்த 1 2 1க்கு 2 2க்கு 4 அப்படி போட்டிருக்காங்கல்ல ஸ்ரீதேவி, அது வந்து ஓகே ஓகே. ஸோ அப்போ 1 டு 2ன்றது வந்து ஒரே நிமிஷம். 1 டு 2க்கு எக்ஸ்பெக்டட் டைம் வந்து 2. 2 டு 3க்கு வந்து
எக்ஸ்பெக்டட் டைமும் அது வந்து 3 நிமிஷம். இல்ல 2 to 3க்கு எக்ஸ்பெக்டட் டைம் 2 தான் கண்டுபிடிச்சேன் நானா. 2வே போட்டுக்கலாம். ஓகே. அப்ப வந்து so 1 to 2 2 சாரி 1 to 2 அப்புறம் 2 to 3 அப்புறம் 3 to 5 அப்புறம் 5 to 6 அப்புறம் 6 to 7 அப்புறம் 7 to 8 அப்புறம் 8 to 9. ஓகேவா? அப்போ 1 to 2 நீங்க சொன்ன மாதிரி 2வே போட்டுடுறேன். 2 to 3யும் வந்து 2 to 3யும் 2 தான். ஓகேவா? 3 to 5ன்றது வந்து 6. கரெக்டா? 6 அப்புறம் 5 to 6ன்றது 3. 6 to 7ன்றது 13. 7 to 8ன்றது 5. 8 to 9ன்றது 10. கரெக்டா ஸ்ரீதேவி? அப்பனா 41 so 41 is the number we are getting. இதுல எப்படி ஸ்ரீதேவி? ஓ ஆமால இங்க இல்ல. ஆமா ஆமா இது 43 தானே கடைசியா வருதுல்ல. அப்போ 2 to 3. ஓ அப்ப 2 to 4 வந்து 4. இது 0 இல்லையா? அவன் என்ன பண்ணிருக்கான் 2 to 4 4 to 3 2 to 3 போட்டான். இந்த டம்மி காலம் இன்க்ளூட் பண்ணாம. ஓகே 43 வருது. சூப்பர். அதுக்கப்புறம் வந்து கிரிட்டிக்கல் அதோட வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அதாவது ஒரே நிமிஷம். அதாவது இங்க இருக்கே ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோமே அதுவா? அதுன்னு ஸ்ரீதேவி. இப்ப வந்து அதே அதாவது இந்த 1/9 இங்க கரெக்டா? 2 to 4ன்றது இந்த டி பாயிண்ட் ஸ்ரீதேவி கரெக்டா? 4/9 ஒரே நிமிஷம். 1/9 கரெக்ட். அப்புறம் வந்து 4/9 அதுக்கப்புறம் இது 0 இல்ல 4 to 3 0 3 to 5க்கு வந்து 3 to 5 வந்து இ 4 to 3 வந்து 4 to 3 டி இல்ல டி டம்மி D1 இது டி இது டி இது வந்து ஏ ஏ ஆனா இப்படி அலைன் பண்ணாதான் ஸ்ரீதேவி ஈஸியா இருக்கு இல்ல A1 to 2 டி வந்து 2 to 4 D1 வந்து 4 to 3 E வந்து 3 to 5 so 5 to 6ன்றது G ஆகனா F 5 to G so G ஓட வேல்யூ வந்து 4/9 அடுத்து H வந்து 25/9 I 4/9 அடுத்தது வந்து J J வந்து 25/9 ஓகே இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு
ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சாருனாக்கா இது சிஎஸ்டின்றது வந்து கிரிட்டிக்கல் ஃபார் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகே. ஸோ அப்புறம் அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த சம்ல ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேஸ் பை விச் அப்ராக்சிமேட்லி 90% ஆஃப் தி ப்ராஜெக்ட் வில் பி கம்ப்ளீட்டட். ஸோ 90% ஆஃப் தி ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டட்ன்றது வந்து நம்ம இப்போ கரண்டாக 43 டேஸு. ஸோ நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸோ 0.90 ஆ ஸோ இப்படியே வச்சுக்கிட்டோமா n minus 43 is equal to 298 வருது ஸ்ரீதேவி எனக்கு. உங்களுக்கு அப்படிதான் வருதா? இல்லை எனக்கு தப்பா வருதா? 0.9 0.9 2.97. Okay. So 2.97. So n is equal to 2.97 plus 43. அதான் நானும் பார்க்குறேன். பாய்சான்ல 0.90ல ஸ்ரீதேவி 1 n minus 43 by so 3.31 div into 2.97 இல்ல தப்பா போட்டிருக்காங்களா ஸ்ரீதேவி? plus 45.979 46 டேஸ்ன்னு வருது. ஸோ இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்ல இந்த நம்மளுக்கு 90% கேட்குறாங்களா? 90% இது எந்த ரேஞ்சில் வருதுன்னு பார்க்கணும். ஸோ 90ன்றது இந்த பக்கம் கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது. ஸோ சம்வேர் இங்கே தான் வருது இல்லையா? ஸோ 0.90899 அதனால அதை 1.28ன்னு சொல்றாங்க. ஸோ இந்த லைன்ல இதுல பாத்தீங்கன்னா கடைசியா ஐயோ சாரி இது வருது கண்ணா, இந்த இடம் வருது இல்ல, இதுதான் 1 பாயிண்ட், இது இப்படி இந்த 1.28 அப்படின்றாங்க. இந்த பாயிண்ட் தான் 1.28ன்னு சொல்றாங்க. ஸோ அதனால தான் இப்போ ஞாபகம் வருது எனக்கு. ஸோ அதனால தான் இது 1.28ன்னு பண்ணியிருக்காங்க. ஸோ 1.8க்கு வந்து ஆனா இது நிஜமாலே ரொம்ப டைம் ஆகும்ல ஸ்ரீதேவி? பேப்பர்ல நோட்ல போடும்போது நிறுத்திடுவாங்கல்ல. சூப்பர் சூப்பர். ஸோ 18 வரும்போது அப்போ வந்து இந்த 1.28 வந்து கரெக்டா இது வந்து 1.2ல 8ல கரெக்டா இது 0.90 மேட்ச் ஆகிறதுனால ஈக்குவல் டு போட்டு n is equal to 48 days. ஓகே சூப்பர் ஸ்ரீதேவி, வெரி நைஸ், எக்ஸலண்ட் கணம். ஸோ 14th 15th 16th. ஓகே ஸ்ரீதேவி, உங்களுக்கு இப்போ தூக்கம் வருதுன்னா நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க.
டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு பார்க்கலாம். ஆமா. ஷூர், ஷூர். இன்னைக்கு என்னலாம் படிச்சீங்க? ஆ. டிடில ரிவிஷன்ஸ். சூப்பர். ஸ்ரீதேவி, நான் டிடில வந்து சிலது ஃபார்மேட்லாம் கேதர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நான் அனுப்பிச்சு விடுறேன். அது ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸு, அப்புறம் வந்து அஹ், நான் அந்த ஃபார்மேட்ஸ்லாம் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றேன். பாருங்க, கோ த்ரூ பண்ணுங்க. உங்களுக்கு ஏற்கனவே அந்த டிடி ஸ்ட்ராங் தான் நீங்க. பட் தென் உங்களுக்கு ஒரு வேல்யூ அடிஷனா இருக்கும். நான் சொன்னேன்னா ஆடிட்டிங்க்கு வந்து இப்போ சஜஸ்டட் ஆன்சர்ஸ் அண்ட் மாடியூல் 8 நல்லா பார்த்துக்க சொன்னாங்க. சஜஸ்டடு மாடல் கொஷின் பேப்பர் மாடியூல் 8. அதுக்கப்புறம் வந்து எஃப்எம்ல வந்து லாஸ்ட் 4 இயர்ஸ் சஜஸ்டடு, லாஸ்ட் டிசம்பரோட மாடல் கொஷின் பேப்பர், இந்த வாட்டியோட மாடல் கொஷின் பேப்பர். அதான் ப்ரையாரிட்டி சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து நாளைக்கு நாளைக்கு கொஷின் பேப்பர் அனுப்பிச்சு விடுறேன் ஸ்ரீதேவி. ஸோ 100 மார்க்ஸ் பேப்பர் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதை அனுப்பிச்சு விடுறேன். நீங்க எழுதி லா எழுதி எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. காஸ்டிங் எழுதி அனுப்பிச்சு விடுங்க, நான் கரெக்ஷன் பண்ணி தரேன். ஓகேவா? டெய்லி ஒரு ஒரு பேப்பர் அனுப்பிச்சு விடுறேன் எல்லாருக்கும். ஒரு 100 மார்க்ஸ் பேப்பர். நீங்க பார்த்துட்டு டைம் பார்த்துட்டு எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. சரி கண்ணா, தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீதேவி. தேங்க்யூ. பை பை, குட் நைட். நாளைக்கு மார்னிங்கே நான் இது பண்ணிடுறேன் கண்ணா, உங்க கூட. ஷூர் ஷூர். தேங்க்யூ. தேங்க்யூ. யா. பை பை. யா.